பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதி கர்த்தர் நம்மை இம்மட்டுமாக அழைத்து நம்மை காத்து வழி நடத்தியதற்காக நாம் நன்றியோடு அவரை நாம் இந்த ஞாயிற்றுக்கிழமை அவரை முழு மனதோடும் முழு ஆத்மாவோடும் முழு சரீரத்தோடும் நாம் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். ஒவ்வொரு நாளும் நாம் அவரை தியானிக்கும் பொழுது கர்த்தர் ஒவ்வொருவரையும் நம்மை ஆசீர்வதித்து நம் தேவைகளை அனைத்தும் அவர் சந்திக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஞாயிற்றுக்கிழமை இந்த ஓய்வு நாளை அவருடைய கூடாரத்தில் நாம் ஒவ்வொருவரும் அவரை நாம் துதித்து ஆராதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. அப்படியாக இந்த நாளில் நம்மை இந்த கூடாரத்தில் அழைத்திருக்கின்றார். அவர் இந்த நாளை நமக்கு ஓய்வு நாளாய் கொடுத்து கொண்டிருக்கின்றார். இந்த ஓய்வு நாள் என்பது நாம் ஒவ்வொருவரும் கடைபிடிக்க வேண்டிய நாள். அப்படியாக நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். நீங்கள் கூப்பிட்டு பாருங்கள், உங்கள் தேவைகள் அனைத்தும் சந்திக்கப்படும். நாம் அனைவரும் ஒரு நிமிடம் கண்களை மூடி நாம் ஜெபிப்போமாக. எங்கள் அன்பான தந்தையே, அனைத்து குடும்பங்களையும் ஆசீர்வதியும். குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் தமது பொறுப்புகளை உணர்ந்து செயற்படுவதன் மூலம் திருக்குடும்பத்தை போல ஒன்றிணைந்த மனதுடன் வாழ செய்திடும். எமது குடும்பங்களில் அன்பும் அமைதியும் ஒருவருக்கொருவர் உதவும் பண்பும் நாள்தோறும் வளர்வதாக. ஆண்டவரே, எமது குடும்பங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உமது திருக்குடும்பத்தை போல அனைத்து குடும்பங்களையும் பரிசுத்தமாக்கும் என் அன்பு தகப்பனே, எமது குடும்ப வாழ்வில் வரும் அனைத்து இன்ப துன்பங்களையும் உம்மில் ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் ஒவ்வொருவரும் பிறரில் குறை காண்பதை விடுத்து அவர்களது நிறைகளை கண்டுணரவும், பிறரை தூற்றுவதை விடுத்து அவர்களில் பரிவு கொள்ளவும், பிறரிடமிருந்து பெற்றுக் கொள்வதை விடுத்து பிறருக்கு நாங்கள் கொடுக்கவும் வரமலரும். இதன் மூலம் எமது குடும்பம் உமது அன்பும் அமைதியும் ஊற்றெடுக்கும் இடமாக மாறட்டும் அப்பா. இவை அனைத்தையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆமென். ஹல்லேலூயா. நாம் அனைவரும் இந்த நேரத்தில் ஆண்டவரை துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் அவரை கூப்பிட வேண்டும். கூப்பிட்டு பாருங்கள், கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றார். அப்படியாக இந்த நேரத்தில் நாம் அனைவரும் ஒன்றித்து அவரை மகிழ்ச்சியோடு பாடுவோமாக.
நன்மை கிருபையினால் முடிசூட்டினீர் என்னை, தூதரிலும் மேலாய் உயர்த்தினீரே. உம் நன்மையை நினைத்து நான் என்றும் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. நாட்கள் கடந்துவிட்டாலும் காலம் கடந்துவிட்டாலும் கர்த்தரே நீர் என்றும் மாறாதவர். உம் கிருபையை என்றும் எண்ணி நான் துதிப்பேன். ஆயிரம் நாவுகள் போதாதே, இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. இந்த ஆத்துமாவே கர்த்தரை துதி, கர்த்தரையே துதி. இந்த உள்ளமே அவர் நாமத்தையே என்றென்றும் ஸ்தோத்திரி. அல்லேலூயா. இப்பொழுது நாம் ஆண்டவருடைய வார்த்தைகளை கவனத்தோடு கேட்டு மீண்டுமாக நாம் அவருடைய வார்த்தைகளை வீட்டிற்கு தினந்தோறும் படித்து பயன்பெற வேண்டும். இன்றைய நாள் கொடுக்கக்கூடிய வார்த்தைகள், உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இயேசு செய்தது. உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்கள் இயேசு செய்ததை இந்த வார்த்தையை கேட்போம். இயேசு சிலுவையில் பாடுபட்ட பின்பு 40 நாட்களும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். இயேசு சிலுவையில் பாடுபட்ட பின்பு 40 நாட்களும் அப்போஸ்தலர்களுக்கு தரிசனமானார். அவர்களிடத்தில் தேவனுடைய ராஜ்யத்துக்குரியவைகளாயும் அவர்கள் செய்ய வேண்டிய காரியங்களையும் போக வேண்டிய இடங்களையும் பேசி அநேக தெளிவான திருஷ்டாந்தங்களினாலே அவர்களுக்கு தம்மை உயிரோடு இருக்கிறவராக காண்பித்தார். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். இயேசு மரித்து உயிர்த்தெழுந்த பின்பு 40 நாட்களும் தாம் உயிரோடு இருந்தபோது செய்த அதே மீட்பின் பணிகளை செய்தார் கர்த்தர். மேலும் அந்த மீட்பின் பணியை செய்ய அப்போஸ்தலர்களை ஆயத்தப்படுத்தினார் கர்த்தர். இன்றைக்கு விசுவாசிகளாகிய நம்மையும் இயேசு கிறிஸ்து செய்த ஆவிக்குரிய காரியங்களை நாம் தொடர்ந்து செய்ய ஆயத்தமாக கடவுள் நம்மை அழைத்திருக்கிறார். பாவத்தை போக்கவும், பயத்தை நீக்கவும், துயரத்தை போக்கி சமாதானத்தை அருளவும், சந்தோஷம் உண்டாகவும், விசுவாசத்தை தட்டி எழுப்பவும், மந்த புத்தி நீங்கவும், அவிசுவாசத்தை கடிந்து திருத்தவும், சக விசுவாசிகளை ஊழிய நிலைக்கு உயர்த்தவும், ஊழியம் செய்வோரின் மனதை உறுதிப்படுத்தவும், அவரவருக்குரிய ஊழியத்தை வழங்கவும், துன்புறவும், ஊழியமே மீட்பின் ஊழியம் என்பதை உறுதி செய்யவும், உலகம் முடியும் வரை அல்லது ரகசிய வருகை வரை, அதாவது ஆண்டவர் ரகசிய வருகை வரை நம்முடன் இருந்து இப்படியாக இன்று விசுவாசிகள் ஒவ்வொருவரையும் ஆயத்தப்படுத்துகிறார் கர்த்தர். எனவே கர்த்தருக்கு நம்மை முழு மனதோடு அர்ப்பணிப்போம். இந்த வார்த்தைகளை எங்கே இருக்கின்றது
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பாவத்தை போக்கவும். யோவான் 20ஆம் அதிகாரம் 23 படியுங்கள். பயத்தை போக்கவும் மத்தேயு 28ஆம் அதிகாரம் 10:5 படித்து பாருங்கள். லூக்கா 12ஆம் அதிகாரம் 4:5 படித்து பாருங்கள். துயரத்தை போக்கி சமாதானத்தை அருளவும். யோவான் 20ஆம் அதிகாரம் 19 வாசித்து பாருங்கள். சந்தோஷம் உண்டாகவும். லூக்கா 24:41 வாசித்து பாருங்கள். விசுவாசத்தை தட்டி எழுப்பவும். லூக்கா 24ஆம் அதிகாரம் 44 வாசித்து பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 1-2 வாசித்து பாருங்கள். எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 2 வாசித்து பாருங்கள். மந்த புத்தி நீங்கவும். லூக்கா 24:25-27 வாசியுங்கள். எரேமியாவின் 1ஆம் அதிகாரம் 7-10 வாசியுங்கள். விசுவாசத்தை கடிந்து திருத்தவும். மார்க் 16ஆம் அதிகாரம் 14 வாசித்து பாருங்கள். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 1-6 வாசித்து பாருங்கள். சக விசுவாசிகளை ஊழிய நிலைக்கு உயர்த்தவும். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 7, 10, 19, 20 வாசியுங்கள். ஊழியம் செய்வோரின் மனதை உறுதிப்படுத்தவும். யோவான் 21ஆம் அதிகாரம் 18 வாசியுங்கள். அவரவருக்குரிய ஊழியத்தை வழங்கவும். யோவான் 21:15 வசனத்தை வாசியுங்கள். துன்புறும் ஊழியமே மீட்பின் ஊழியம் என்பதை உறுதி செய்யவும். யோவான் 21ஆம் அதிகாரம் 18 வாசியுங்கள். உலக முடியும் வரை அல்லது ஆண்டவருடைய ரகசிய வருகை வரை நம்முடன் இருந்து இப்படியாக இன்று விசுவாசிகளின் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இது மத்தேயு 28ஆம் அதிகாரம் 20 வாசியுங்கள். மார்க் 16ஆம் அதிகாரம் 20 இப்படியாக கர்த்தர் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் ஒரு நிதர்சனமான உண்மையாகும். இது ஒரு மகிமையான சத்தியம். அவர் சொன்னபடியே மரித்தோரிலிருந்து உயிர்த்தெழுந்தார். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 6 வாசித்து பாருங்கள். இயேசுவின் உயிர்த்தெழுதலே சுவிசேஷத்தின் மையமாய் இருக்கிறது. இதற்கு இன்று நானும் நீங்களும் சாட்சிகள். நமது சாட்சியின் மூலம் ஆத்ம ஆதாயம் செய்வது நமது கடமையும் உரிமையும் ஆகும். இரண்டாவதாக, தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி அவர்கள் விளங்கிக் கொள்ளும்படி செய்தார்கள். தேவ ராஜ்யம் என்பது தேவனுடைய ஆளுகையை குறிக்கிறது. லூக்கா 17ஆம் அதிகாரம் 20-21 நீங்கள் வாசித்து பாருங்கள். பரிசுத்த ஆவியானவர் நிறைவினால் மனுஷருடைய இருதயங்களில் ஸ்தாபிக்கப்படும் இயேசு கிறிஸ்துவின் ராஜ்யமாகும். பரிசுத்த ஆவியானவரால் தேவனுடைய அன்பும் நம் இருதயங்களில் ஊற்றப்பட்டிருக்கிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 5 வாசியுங்கள். என்றும் பரிசுத்த ஆவியின் நிரப்பப்படுதலினால் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் கொண்டு வரப்பட்டிருக்கிறோம். கொலோசியர் 1ஆம் அதிகாரம் 13 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் ஆவிக்குரியதா இருக்கிறபடியால் கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் மூலம் நமக்குள் வந்துவிட்டபடியினால் நாம் ஒவ்வொருவரும் பரலோக தேவனுடைய ராஜ்யத்தில் பிரஜைகளை நாம் வாழ போகிறோம். அப்படியாக யோவான் 3ஆம் அதிகாரம் 3 நீங்கள் வாசித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியானது, சமாதானமானது, பரிசுத்த ஆவியானவரால் உண்டாகும் சந்தோஷம். ரோமர் 14ஆம் அதிகாரம் 17 வாசித்து பாருங்கள். பேச்சிலே அல்லவர் பெலத்திலே உண்டாயிருக்கிறது. 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20 வாசித்து பாருங்கள். தேவனுடைய ராஜ்யம் உங்களுக்குள் இருக்கிறதே. எங்கே தேவ சித்தம் செய்யப்படுகிறதோ அங்கே தேவ ஆளுகை இருக்கிறது. எனவே தேவ ராஜ்யம் சுவிசேஷம் அறிவிக்கப்பட நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போம். ராஜ்யத்தினுடைய தேவ ராஜ்யத்தினுடைய இந்த சுவிசேஷம் பூலோகம் எங்கும் உள்ள சகல ஜாதிகளுக்கும் சாட்சியாக பிரசங்கிக்கப்படும். அப்போஸ்தலர்
தெல்ல தெளிவாக நமக்கு ஒரு முடிவு கொடுத்திருக்கின்றார். இதை நீங்கள் மத்தேயு 24ஆம் அதிகாரத்தில் 14 வாசித்து பாருங்கள், உங்களுக்கு அனைத்தும் புரியும். கர்த்தர் நம்மை ஒருவரையும், ஒவ்வொரு பிள்ளைகளையும், ஒவ்வொரு குடும்பங்களையும் பாவத்தில் இருந்து நம்மை விடுபட்டு நம்மை ஒவ்வொருவனாலும் நம்மை தாங்கி வழிநடத்துகின்றார். நாம் அனைவரும் அப்படியாக சென்று கொண்டிருக்கின்றோமா? நீங்கள் ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய வார்த்தைகளை வாசிப்பதினால் நீங்கள் பலனடைவீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் அழைக்கின்றார். அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் என்று வார்த்தைகள் தெல்ல தெளிவாக இருக்கின்றது. 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22 நீங்கள் வாசித்து பாருங்கள். அவர்கள் பாடி துதி செய்ய தொடங்கின போது யூதாவுக்கு விரோதமாய் வந்து பதிவிருந்த எதிரிகள் ஒருவருக்கு விரோதமாய் ஒருவரை கர்த்தர் எழும்ப பண்ணினதால் அவர்கள் வெட்டுண்டு விழுந்தார்கள். 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 22 வாசித்து பாருங்கள். வெற்றி பெறுவதற்கும் ஜெயம் கொள்வதற்கும் தேவனை துதிப்பது ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலாய் இருக்கிறது. ஆண்டவரை நாம் உள்ளத்திலிருந்து துதிக்கும் பொழுது நமக்கு வெற்றி பெறுவதற்கும் ஜெயம் கொள்வதற்கும் நாம் ஒவ்வொரு நாளும் தேவனை துதிப்பது ஒரு சக்தி வாய்ந்த திறவுகோலாய் இருக்கிறது. நாம் துதிக்கும் பொழுது, தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை தியானிக்கும் பொழுது, அவருடைய நம்மளுடைய ஜெபத்தின் மலையாக அவரை நாம் கூப்பிடும் பொழுது தேவன் நம் மீது, அவருடைய மகத்துவத்தின் மீதும் நம்முடைய கவனத்தை செலுத்துகிறார். நாம் அப்படியாக செலுத்துகிறோமா என்று சிந்தித்து பாருங்கள். நாம் முழு மனதோடு தேவனை துதிக்கும் பொழுது தேவன் நமது சார்பாக செயல்பட துவங்குகிறார். உங்கள் வாழ்க்கையில், உங்கள் வாழ்வில் போராட்டமான இன்றைய சூழ்நிலையில் ஒரு திருப்திக்கு தயாராகுங்கள். நீங்கள் கர்த்தருக்கு, ஆண்டவருக்கு செலுத்தும் துதிகளே உங்கள் வெற்றிக்கு அஸ்திபாரமாய் இருக்கிறது. நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதிக்கும் பொழுது நமக்குள் ஒரு ஊன்றுகோல் நமக்கு எங்கிருந்து வரும்? நமக்குள் ஒரு பலன் எங்கிருந்து வரும் என்றால் கர்த்தரிடத்தில் வரும். அப்படியாக நாம் முழு மனதோடு அவரை நாம் துதிக்க வேண்டும். முழு மனதோடு அவரை நாம் தியானிக்க வேண்டும். முழு மனதோடு அவரை நாம் கூப்பிட வேண்டும். கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் வார்த்தைகளை செவி கொடுத்து கேட்பார். ஏனென்றால் அவர் நமக்காக மீண்டும் உயிர் தெளிந்து இந்த உலகத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றார். நாம் அப்படியாக அவரை நாம் எந்த அளவிற்கு நாம் அவருடைய பாதையில் சென்று இருக்கின்றோம் சிந்தித்து பாருங்கள். ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிடுங்கள். என் அன்புள்ள ஆண்டவரே, இந்த புதிய நாளில் எங்களுக்கு என்னதான் பிரச்சனைகள் வந்தாலும் உம்மை துதிப்பதற்குரிய நல்ல உற்சாகத்தையும் ஊக்கத்தையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. நாங்கள் உம்மை எங்கள் முழு மனதோடும் முழு இதயத்தோடும் உள்ளத்தின் ஆழத்தோடும் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உங்களை நாங்கள் நம்புகிறோம் தகப்பனே. எந்த சூழ்நிலைகளையும் உம்மால் மாற்ற முடியும் என்று நாங்கள் உறுதியாக நம்புகிறோம் தகப்பனே. போராட்டத்திற்கும் வெற்றிக்கும் இடைப்பட்ட காலத்தில் உம்மை துதிக்க கொண்டிருப்பதையே நாங்கள் செலுத்தும் ஒவ்வொரு நாளும் உம்முடைய கிருபை தகப்பனே. நீ உம்முடைய கிருபையை எங்களுக்கு ஒவ்வொரு நாளும் தர நாங்கள் இந்த நாளில் உங்களை நாங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து துதிக்கின்றோம் அப்பா. அப்படியாக இந்த நாளில் நாம் அனைவரும் ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் கூப்பிட வேண்டும். ஏன் ஒவ்வொரு நாளும் அவரை நாம் கூப்பிடும் பொழுது கர்த்தர் உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திப்பார். உங்கள் தேவைகள் ஒவ்வொன்றும் சந்திப்பார். எந்த ஆத்துமாவே ஏன் இன்னும் கலங்குகின்றார்? என்னுடைய பிள்ளைகளே ஏன் கலங்குகின்றீர்கள்? உங்கள் நேசர் நான் உங்களோடு இருக்கின்றேன். நீங்கள் ஒருபோதும் கண்ணீர் கவலையினால் தவிக்க வேண்டாம். உங்கள் கண்ணீர் யாவும் துடைக்கப்படும். ஏனென்றால் நான் உங்களோடு இருக்கின்றேன் என்று கர்த்தர் தெல்ல தெளிவாக சொல்லுகின்றார். நாம் அப்படியாக இந்த நேரத்தில் அவரை நாம் துதித்து பாடுவோமாக.
போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். மோரியாவிலாவிலகாமே, அவர் காணாதவர் போல் இருந்தார். மோரியாவிலாவிலகாமே, அவர் காணாதவர் போல் இருந்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலகி பெருக செய்தார். ஈசாக்குக்கு மறுவாழ்வளித்து பலகி பெருக செய்தார். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். கர்த்தரின் அணைக்கட்டில் அவர் காணாதவர் போல் உயர்ந்தார். கர்த்தரின் அணைக்கட்டில் அவர் காணாதவர் போல் உயர்ந்தார். எழுந்து வந்தார், அடர்த்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். எழுந்து வந்தார், அடர்த்தி சென்றார், அக்கறை கடந்து சென்றனர். அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, அப்புறம் போகிறவர் போல காணப்பட்டாலும் இயேசு, உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார், உன் மீது நோக்கமாயுள்ளார், உன் நினைவெல்லாம் அவர் அறிவார். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். காக்கின்றவர் உருவாக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர், தோளின் மேல் சுமக்கின்றவர். அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய காணிக்கையை கடந்து செல்வோம். அதன் பிரகாரம் நாம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நாம் துதித்து மகிழ்ந்து நாம் பாடுவோமாக. நன்றியோடு அவரை துதித்து மகிழ்ந்து பாடும் பொழுது நமக்கு எண்ணற்ற நன்மைகள் கர்த்தர் நமக்கு வழங்குவார். இறைவா, இந்த காணிக்கையை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி ஆவியிலும் உண்மையிலும் உமக்கு உகந்ததாக செய்தருளும். இவ்வாறு உம்முடைய அன்பு திருமகனும் எங்கள் ஆண்டவரமான இயேசு கிறிஸ்துவின் திருவுடலாகவும் இரத்தமாகவும் இக்காணிக்கை மாறுவதாக. அவர் தாம் பாடுபடுவதற்கு முந்தின நாள் வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் அப்பத்தை எடுத்து வானோக்கி கண்களை உயர்த்தி, எல்லாம் வல்ல இறைவனும் தம் தந்தையுமாகி உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து அப்பத்தை விட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல்.
அவ்வளவே உணவருந்திய பின் மகிமை மிகுந்த இக்கிண்ணத்தை வணக்கத்துக்குரிய தம் திருக்கைகளில் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதை வாங்கி பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் ரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நாம் அனைவரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவருடைய திரு உடலையும் திரு ரத்தத்தையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது நம்மை அவர் சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். அப்படியாக நாம் அனைவரும் ஒருமனப்பட்டு நாம் அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்வோமாக. அப்படியாக கடைசியாக நாம் அவரை துதித்து மகிழ்ந்து பாடுவோமாக.
கர்த்தாவே செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. ஆடைக்கலமே உமதடைவினாலே ஆர்ப்பரித்தேனே ஆகமகிலே. கர்த்தாவே செய்த நன்மைகளை நித்தம் நித்தம் நான் நினைத்தேனே. அல்லேலூயா. இப்பொழுது நாம் அனைவரும் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை உங்கள் மனதோடு பெற்றுக்கொள்வோமாக. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. இந்த நாளில் ஆண்டவரை நாம் துதித்து ஆராதித்து அவருடைய திருவிருந்தில் பங்கு கொள்ளும் ஒவ்வொருவரையும் கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டில் உள்ள அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. அப்படியாக நீங்கள் இந்த யூடியூப் சேனலில் பார்க்கும் பொழுது நீங்கள் பார்த்து பயன் பெறுங்கள். சில பேர் பார்க்காமலேயே ஒரு கும்பிடுது போட்டுறாங்க, பார்க்கிறதே இல்லை, ஆனா அந்த கை கூப்பியதை மட்டும் போட்டுறாங்க. தயவு செய்து ஞாயிற்றுக்கிழமையில் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பயன் பெறுங்கள், அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். நீங்கள் பார்க்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஏன் பார்ப்பதில்லை என்று எனக்கு தெரியவில்லை. எல்லா சேனல்களையும் பார்க்கிறீர்கள், எல்லா இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், வாட்ஸ்அப், யூடியூப் அனைத்தையும் பார்த்து கொண்டு நீங்கள் காலத்தை கழித்துக் கொண்டிருக்கின்றீர்கள். இவை அனைத்தையும் பார்க்கும் பொழுது உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் உண்டா? ஆனால் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்கும் பொழுது, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ளும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயம் ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துவார். அப்படியாக நான் உங்களுக்கு அனுப்பும் பொழுது நீங்கள் தயவு செய்து ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு பயன் பெறுங்கள். முழுவதும் நீங்கள் பார்க்கவில்லை என்றாலும் 2-3 நிமிடமாக அதை பாருங்கள். ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை முழு மனதோடு பெற்றுக் கொள்ளுங்கள். ஏதோ நான் அனுப்புகிறேன் வந்தது, அதை பார்த்தவுடனே ஒரு கை கும்பிடுது நீங்க அனுப்பிவிடுவீர்கள். தயவு செய்து அப்படி நீங்கள் பார்க்காமல் யாரும் அனுப்ப வேண்டாம். நீங்கள் பார்த்து பயன்பெற வேண்டும் என்றால், நீங்கள் பார்த்து ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், நீங்கள் பார்த்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அவருடைய பாதையில் வாழ வேண்டும் என்றால் நீங்கள் பாருங்கள். இல்லை என்றால் பசாசுடைய வழியில் நான் போவேன், பசாசுடைய வாழ்க்கை தான் எங்களுக்கு முக்கியம் என்றால் தயவு செய்து அதை பார்க்க வேண்டாம். அப்படி நீங்கள் பார்க்கும் பொழுது எனக்கு தெரியும் யார் பார்த்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும். சில பேர் பார்ப்பதே இல்லை. நான் அந்த மாதிரி நண்பர்களை இனியும் நான் அனுப்ப மாட்டேன். பார்ப்பது என்றால் பார்த்து பயன்பெறுங்கள். இல்லை நான் பார்க்க மாட்டேன், ஏதோ நீங்க அனுப்புறீங்க, அது நம்ம ஒரு கும்பிடு கை கூப்பிட்டு அதை போட்டுறீங்க. தயவு செய்து நீங்கள் அப்படி பார்க்கவில்லை என்றால் நீங்கள் எந்த விதத்திலும் நீங்கள் மனம் தளர வேண்டாம். நான் அனுப்ப மாட்டேன். இந்த வாரத்திலிருந்து நான் அனுப்புவது யார் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் என்று எனக்கு தெரியும், யார் பார்க்க மாட்டார்கள் என்று எனக்கு தெரியும். அதனால் நீங்கள் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்றால், ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டு நீங்கள் பயன்பெற வேண்டும் என்றால், ஆண்டவருடைய பாடல்களை நீங்கள் கேட்டு பயன்பெற வேண்டும் என்றால் தயவு செய்து பாருங்கள். ஏனென்றால் உங்கள் வாழ்க்கை பயணத்தை கர்த்தர் தீர்மானித்து அவர் வழிநடத்தக்கூடியவர். நீங்கள் சும்மா பேச முடியாது. ஏனோ தானே என்று வாழ்க்கையில் வாழலாம். இது அனைத்தும் ஆண்டவர் உங்களை காத்து வழிநடத்தக்கூடியவர். ஆனால் நீங்கள் அசுத்த ஆவிகளுக்கு, அசுத்த பாதைகளுக்கு செல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை ஒவ்வொரு நாளும் மிகவும் பாவ படுகொலியில் விழச் செய்வார். உற்சாகத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள், முழு மனதோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிடுங்கள். சாத்தானுடைய பாதையில் செல்ல வேண்டாம், சாத்தானுடைய எண்ணங்களில் பேச வேண்டாம், சாத்தானுடைய பார்வைகளை பார்க்க வேண்டாம், சாத்தானுடைய வழிகளில் நடக்க வேண்டாம். சாத்தானுடைய மனதை வைத்துக் கொண்டு வாழ்க்கையில் நாம் எப்படியாக வாழலாம் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் உங்களுக்கு மிகவும் பலமான அடியை கொடுப்பவர். பாவத்தின் மேல் பாவம்
செய்து கொண்டே இருந்தால் உங்களுக்கு பலமான அடியை கொடுத்து அவருடைய பாதையில் கொண்டு வருபவர். மீண்டுமாக நீங்கள் அந்த பாவ படகுகளில் பாதையில் செல்வீர்கள் என்றால் கர்த்தர் உங்களை விட்டு விலகுவார். அப்படியாக நீங்கள் இந்த உலகத்தில் வாழ ஒவ்வொருவரும், நீங்களும் நானும், பாவங்களை நாம் செய்யாமல் எவ்வளவோ பாவங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். இனியும் நாம் பாவங்கள் செய்யக்கூடாது என்பதற்காக கர்த்தர் மீண்டுமாக இந்த உலகத்திற்கு நமக்காக வந்திருக்கின்றார். நாம் அப்படியாக என்ன செய்ய வேண்டும்? பாவம் செய்யாமல் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும். நீங்கள் ஆண்டவருடைய பாதையில் செல்லும் பொழுது உங்களுக்கு எண்ணற்ற நன்மைகள் நடக்கும். கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை ஒருபோதும் கைவிட மாட்டார். என்னை நோக்கி கூப்பிடுங்கள், உங்களுக்கு நான் தகுந்த பலனை தருவேன் என்றார். யாரெல்லாம் அவரை நோக்கி முழுமனதோடு கூப்பிடுகின்றீர்கள்? சிந்தித்து பாருங்கள். அசுத்தாவிகளுடைய வாழ்க்கையில் நீங்கள் போக வேண்டும் என்றால் நீங்கள் அசுத்தாவிகளிலே வாழுங்கள். ஆனால் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் இடமில்லை. உங்களுக்கு எங்கே இடம் உண்டு? சாத்தானுடைய நெருப்பில், அக்னி சுவாலையில் நீங்கள் கொதித்து அந்த நெருப்பினால், அந்த அனலினால் நீங்கள் புடமிட்டு இருப்பீர்கள். சிந்தித்து பார்த்து இந்த உலகத்தில் வாழும் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும். அசுத்தாவிகளுடைய பாதையில் செல்வீர்கள் என்றால் கடைசி காலத்தில் உங்களுக்கு அக்னி நெருப்பினால் நீங்கள் சுட்டரிக்கப்படுவீர்கள். சிந்தித்து பார்த்து ஆண்டவருடைய பாதையில் செல்லுங்கள். இனியும் நீங்கள் பாவங்கள் செய்யாமல், பாவத்தின் வழியில் நடக்காமல் நீங்கள் அனைவரும் ஆண்டவருடைய பிள்ளைகளாக ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்றால் கடைசி நாட்களில் உங்களுக்கு பரலோக ராஜ்யத்தில் அவருடைய வீட்டில் இடம் உண்டு. சிந்தித்து பார்த்து நீங்கள் இன்றிலிருந்து இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஜாதி மதம் பேதம் என்று கர்த்தர் நம்மை அழைக்கின்றார். அப்படியாக நாம் அனைவரும் ஆண்டவரை நோக்கி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கூப்பிட வேண்டும். இனியும் நாம் அந்த பாவ படுகொலில் விழாமல், பசாசுகளுக்கு அடிமையாகாமல் நாம் அனைவரும் ஆண்டவருடைய பாதையில் செல்ல வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் அவரை நாம் கூப்பிட வேண்டும். நாம் அவரை கூப்பிடும் பொழுது அவர் ஒவ்வொரு நாளும் அவருடைய ரத்தத்தால் நம்மை கழுவி சுத்தப்படுத்தி நம்மை பரிசுத்தப்படுத்துபவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய ரத்த கோட்டையில் பாதுகாத்து வழிநடத்துபவர். ஒவ்வொரு நாளும் அவர் நம்மை அவருடைய கிருபையினால் தாங்கி வழிநடத்துபவர். ஒவ்வொரு நாளும் நம்மை கண்ணி மணி போல காத்து வழி நடத்துபவர். அப்படியாக நாம் இன்றையிலிருந்து அவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும். என் அன்பு தகப்பனே, இனியும் நாங்கள் பாவத்தில் நாங்கள் விழாமல், பாவ பாதையில் செல்லாமல், பாவனுடைய வாழ்க்கையில் பார்வையில் நாங்கள் நடக்காமல் உண்மையே நோக்கி, உன் பார்வையிலே நோக்கி, உன் பாதையிலே செல்ல எங்களுக்கு நீர் ஒவ்வொரு நாளும் உன்னுடைய கிருபையினால் எங்களை வழிநடத்த வேண்டும் என்று நானும் நீங்களும் இந்த வார்த்தைகளை எடுத்து ஆண்டவரிடத்தில் சமர்ப்பிப்போமாக. இப்பொழுது நாம் அனைவரும் அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நாம் அனைவரும் கண்களை மூடி தலை வணங்கி அவருடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக் கொள்வோமாக. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும், பிதாவினுடைய அன்பும், பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்யம் ஐக்கியமும் நம்மோடும் நம்முடைய குடும்பத்தோடும் யாரெல்லாம் இந்த யூடியூப் சேனலில் பார்த்து கொண்டிருக்கின்றார்களோ ஆண்டவருடைய வெளிச்சமானது உங்கள் மேல் பிரகாசமடையத்தக்கதாகவும், ஆண்டவர் வரும் மட்டும் உங்கள் மேல் சந்தோஷம், சமாதானம் என்றென்றும் நிலைத்திருப்பதாக. ஆமென். May God bless you.